உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நடந்த கல்யாணத்துல எந்த தப்பும் இல்ல. எனக்கு நந்தினி நம்ம அண்ணன் பையன்கள்ல யாரையாவது கட்டிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறது தான் ஆசை. அது நடந்துருச்சு. எனக்கு இதுல சந்தோஷம் தாண்டி. ஆனா நந்தினி கரிகாலனை ஏத்துக்கல போல இருக்கேக்கா. திடீர்னு மாப்பிள்ள மாதிரி கல்யாணம் ஆனதுனால அவ கொஞ்சம் கோவத்துல இருக்காமா. நான் இப்ப அவகிட்ட பேசி அனுப்பியிருக்கேன். அவ கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுறா. எல்லாம் போக போக சரியாயிடுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம 2 பொண்ணுங்களும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்வாங்க. இப்பதான்க்கா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா, சாப்பிட்டியா நீ? இல்லக்கா. ஏய், இல்ல. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? நீ வேற பசி தாங்க மாட்டேல்ல. இரு. இல்லக்கா வேண்டாம், சொல்றது கேளு. இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இரு. அழக்கூடாது. சாப்பிடு. இல்ல வேணாம்க்கா. என்ன வேணான்னு சொல்ற? கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேணாம்க்கா. நீ சொன்னா கேட்க மாட்ட. அக்கா வேணாம்க்கா. ஏய், சாப்பிடுறீ. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என் கையால உனக்கு சாப்பாடு ஊட்டி. சாப்பிடு. ஆமா, நீ சாப்பிட்டியாக்கா? நான் என்னைக்கு நேரத்துக்கு சாப்பிட்டிருக்கேன். எனக்கு அப்படியே பழகிடுச்சு. நீ சாப்பிடு. இல்லக்கா, நான் ஊட்டுறேன், நீயும் சாப்பிடு. ஏய், இரு. இந்தா, இந்த புடி, தண்ணி குடி. நீங்க என்ன பொண்டாட்டிய பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. எனக்கு உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு உங்க கூட ஒரு ஓரமா இருந்துடுறேன் மாமா. ஏய், நான் போறதே உன்னை விட்டு எங்கேயாவது தூரமா போய் தொலைணும்டா. இதுல உன்னை என் கூட கூட்டு போவான் நினைப்பு வேற. இந்த ஊரை தாண்டி எங்கேயாவது நீ போயிருக்கியா? உங்க அப்பா உன்னை பக்கத்து ஊருக்கே கூட்டு போயிருக்க மாட்டாரு. உனக்கு ஃபாரின் கேக்குதா? இங்க பாரு, தகுதி இல்லாத எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. 3 மாசத்துல இங்க இருந்து ஃபாரின் போற வந்தா அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். மாமா, அந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாறி காட்டுறேன். நீங்களே என்ன புரிஞ்சுட்டு ஏத்துப்பீங்க. அப்படி ஒண்ணு நான் செத்தாலும் நடக்காது. ஐயோ, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும். 100 வருஷம் வாழணும்னுதான் நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏய், நடிக்காதே, நடிக்காத. திரும்ப நீ அதே கதையை சொல்லி ஏமாத்த பாக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. கோவத்துல ஏதாவது செஞ்சிட போறேன். நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன். மாமா மாமா இருங்க, போகாதீங்க. நமக்கு இங்க சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போய் அத நம்ம வீட்ல யாராவது பார்த்தா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஏற்கனவே எல்லாரும் மனசு கஷ்டத்துல இருக்காங்க. அதனால போகாதீங்க மாமா. கைய விடு. இன்னொரு வாட்டி தொட்ட கைய உடைச்சிருவேன். மாமா, உங்களுக்கு மேல கோவம் இருந்தா என்ன அடிங்க, உதைங்க. ஆனா வெளிய மட்டும் போகாதீங்க. ஏய், உங்க அப்பா மாதிரி கேவலமானவன் நினைச்சியா பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறதுக்கு? உன்னை அடிக்கணுங்கிற அளவுக்கு கோவம் இருக்கு.
ஆனா அவ்வளவு மட்டமானவனா என்ன எங்க குடும்பத்துல வளர்க்கல. நான் இங்க இருந்தா கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணிடணும்னு பயமா இருக்கு. நான் இங்க இருந்து போறேன். ஓ! மாமா அக்கா, நீ சொன்னது கரெக்டு தான்க்கா. நாம ஏத்தி விட்ட கோவத்துல அருள் வானதி கிட்ட சண்டை போட்டு கோவத்துல வெளில போறான். சண்டை போட்டான்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த சண்டைய கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கணும். அந்த வானத்தை ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கதறணும். என்ன அடிச்சால இனிமே அவன் மரண வேதனையை தான் அனுபவிக்க போறான். ம். சொல்லுமா. எதுக்கு இந்த அருள் எங்கேயோ அவசரமா வெளியே போறான்? இந்த நேரத்துலயா? இன்னைக்கு அவனுக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொன்னாங்களே, இப்போ அவன் வெளியில போறான்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆ, ஆமாம்மா, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்குது. அந்த கரிகாலனும் வானதியும் நாம எடுத்து வச்ச வீடியோவை காட்டி தானே வானதிக்கும் அருளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினாங்க. அப்போ நமக்கு தெரியாம மண்டபத்துல வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமாம்மா, அதான நமக்கு என்னன்னே பிடிபடலையே. மனமேடையில உட்கார்ந்திருந்த அருளை வானதி தனியா கூட்டிட்டு போய் பேசினால. அவ அருள் கிட்ட என்ன பேசினா, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு உடனே தெரியணும். ஆ, அது தெரிஞ்சா அத வச்சே நாம நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். நீங்க இப்ப அருள் எங்க போறான்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு நடந்த விஷயத்த அவன் கிட்ட இருந்து எப்படியாவது கறக்க பாருங்க. ஆ, கனகா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால இப்ப போக முடியாது. அதனால நான் வேணா வேற ஒரு ஆளை அனுப்பி வைக்கட்டுமா? ஆமா, அவன் சரியான ஆளா இருப்பானா? பக்காவான ஆளா இருப்பாம்மா. அருளை ஃபாலோ பண்ணி விஷயத்தை ஈஸியா கறந்துருவான். சரி, உடனே அனுப்புங்க. சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.